வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா சிங்கிளாலா தனியா நின்று 234 தொகுதியிலையும் தனியா நின்று 233 தொகுதியில விசில் சின்னத்திலையும் ஒரு தொகுதியில வந்து சுயேட்சைக்கோ இது கொடுத்து இப்ப வந்து ரொம்ப ரீடிங்ல போயிட்டு இருக்கா. அப்படி அவர் வெற்றி பெறுவார்னு கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. கண்டிப்பா வெற்றி பெறுவார். இப்போ நீங்க வந்து மெஜாரிட்டி அமைக்கல இப்போ அப்படின்னா ஏதாவது தொங்கு சட்டமன்றம் அமைதுன்னா இப்போ அது உங்களோட கட்சிக்காரங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? எல்லாமே அண்ணாதான் முடிவு எடுப்பாரு. அண்ணாதான் முடிவு எடுப்பாருங்க. எல்லாமே அண்ணாதான் முடிவு எடுப்பாரு. வந்து எல்லாமே தளபதி தான் முடிவு எடுப்பாரு. இப்போ நீங்க எந்த உற்சாக மோட்ல இருக்கீங்களா? ஒரு முன்னிலையில் இருக்கீங்க? அதாவது வந்து எல்லா ரிசல்ட் வர வரைக்கும் தலைமை வந்து எங்களை இதா இருக்க சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து வெற்றியோ தோல்வியோ தளபதி கூட இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் பாபு அண்ணா அவங்களோட டீம்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க வந்து தளபதி கூட வெற்றியோ தோல்வியோ நாங்க இன்னைக்கு இல்ல, ரசிகர்களா 26-27 வருஷமா பயணிச்சிட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா வெற்றியோ தோல்வியோக்காக நாங்க இல்ல, வெற்றி பெற்றாலும் நாங்க கூட இருப்போம், தோல்வி இருந்தாலும் அண்ணா கூட தான் இருப்போம். விஜய் போட்டோ தலைவர் போட்டோ வச்சிருக்கீங்களா? யா ஓகே. இப்போ நீங்க இதுல இருக்கீங்க. இப்ப பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிற பட்சத்துல உங்களோட தலைவரோட செயல்பாடு எப்படி இருக்கும்? ஒரு முதலமைச்சரா உங்க தலைவர் கண்டிப்பா தமிழ்நாடு மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அது எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஆட்சி அண்ணன் தருவா. அப்படி மீண்டும் 3 எழுத்து மந்திரம் உதிக்கும். மீண்டும் அறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதன் பிறகு தங்க தளபதி விஜய் அண்ணா அவர்களின் ஆட்சி அமையும். தமிழ்நாடு மக்கள் எதிர்பாராத ஒரு சிறப்பான ஆட்சியை தருவார். ஆனா இந்த ரீடிங் நாங்க எதிர்பார்த்து தானே இருக்கோம். சரிங்களா? இந்த ரீடிங் எல்லாம் கண்டிப்பா நாங்க எதிர்பார்த்தோம். எதிர்பார்த்தது மக்களும் எதிர்பார்க்கறது இதுதானே. மக்களும் எதிர்பார்க்கறது இதுதானே, தலைவர் வரணும் அப்படின்னு ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க மக்களும் எதிர்பார்க்கறது ஒரு மாற்றம். அதுதான் இது. தளபதி விஜய் தளபதி எப்படி பாக்குறீங்க? இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. தலைவர் தானே ஆட்சி அமைக்க போறாரு. எப்படி கொண்டாட போறீங்க? ஒருவேளை ஜெயிச்சா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்கள் எந்த மாதிரி ஆட்சி கேட்டாரோ அதே மாதிரி அமைப்பாரு. ஒரு ஆட்சி அமைச்சா சந்தோஷம் தான் எங்களுக்கு. அதுதான் நடக்கணும் நம்பி இருக்கணும். நீங்க எப்படி கொண்டாட போறீங்க ஆட்சி அமைச்சா? எப்படி இருக்கு உங்க மனநிலை? எப்படி இருக்கு? சந்தோஷம் சொல்ல முடியாது. அது அவர் வந்தா சிஎம் ஆயிடுவார் நம்புறீங்களா? நாங்க நம்புறோம், முழுசா நம்புறோம். உங்க பேர் என்னது? என் பேர் வந்து கங்கா ஸ்ரீதரன். நான் வந்து தாம்பரம் சட்டமன்றத்துக்கு. இப்ப நீங்க தனியா வந்திருக்கீங்க? ஆமா. இதுல வந்து குடுக்கணும், விஜய் அவரை பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல, நான் பாத்துருக்கேன். நானு இவங்க அவர் சிஎம்மா பாக்கணும் நானு அப்படின்னு. நாங்க நம்பிக்கையோட இருந்தோம். எங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்குது. அதனால 100% வெற்றி இருக்குது. மக்கள் சப்போர்ட் அதிகமா இருக்கு. இந்த எலெக்ஷன்ல தாவேகாவோட பெர்ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க? அவங்களோட உழைப்பு எந்த அளவுக்கு கை கொடுத்திருக்குன்னு பாக்குறீங்க? உழைப்பு வந்து எல்லா தொண்டர்களும் எல்லா இதுலயும் வந்து அவங்கவுங்க வந்து வீடு வீடா சேர்ந்து இது பண்ணாங்க. அதனால வந்து கிடைச்ச வெற்றி இது. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவீங்களா? இந்த இப்போ 99 தான் வந்திருக்கீங்க, லீடிங்ல இருக்கு. அதுவும் 118 மேஜிக் நம்பர் தொட்டுருவீங்களா? கண்டிப்பா தொடுவோம். 130 வருவோம். 130 வந்துருவீங்க. 130 வரும் கண்டிப்பா. இப்போ இந்த சிஎம் ஆயிடுவாரா விஜய்? கண்டிப்பா சிஎம் ஆயிடுவார். ஓகேங்க. இப்போ இந்த உற்சாகம் எப்படி இருக்கு? மனநிலை எப்படி இருக்கு? மக்கள் வந்து அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு மனநிலை? எனக்கு 100% சந்தோஷத்துல இருக்குது. ஏன்னா வந்து நாங்க அவ்வளவு உழைப்பு உழைச்சிருக்கிறோம். இப்போ நாங்க 30 வருஷமா இதுல ரசிகரா இருக்கிறேன். இப்ப கட்சியிலையும் உழைக்கிறோம். அதனால நம்பிக்கையா இருந்தோம். அது வெற்றி கிடைச்சிருக்குது எங்களுக்கு. எங்க இருந்து வரீங்க? பல்லாவரம் தொகுதி. பல்லாவரம். உங்க நேம்? கஸ்பார் ராஜா. கஸ்பார் ராஜா. பல்லாவரம் தொகுதி. Yeah, I'm Mahesh from Tambaram. We are a big fan of Talabadi Vijay. So for support, we came here. So we are leading right now. We are expecting this much. We are expecting more than 130 counts today. So we are very proud because of Vijay, Talabadi Vijay.
So people are very supporting right now. So everyone need changes. So for last few elections, DMK, ADMK, now entirely changes. It's like a tsunami. Within 2-3 hours, you will get a big result. If PVK will win the election and get a clear majority, who will be the next Chief Minister of Tamil Nadu? Absolutely, Talapati Vijay. Absolutely, Talapati Vijay became CM.